ரோஜா செடியோட ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சு போச்சு. எல்லா வண்ணங்களும் மாயமாக மறைஞ்சு போய் கார்டன் வெறிச்சோடி கிடக்குது பாருங்க. அப்படின்னா 2வது ஃபீடிங்க்கு டைம் வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் டெட் ஹெட்டிங் பண்ணி விட்டு செகண்ட் ஃபீட் கொடுக்க வேண்டியது தான். தொட்டியில் இருக்கிறதெல்லாம் இன்னும் பூத்துட்ருக்கு, அதனால் லேட்டாக கொடுப்பேன். தரையில் இருக்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் பூத்து முடிஞ்சிருச்சு. இன்னும் அங்கே 1-2 ரோஜா செடி பூத்துட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய பூக்கிறதுக்கு ரோஜாவுக்கு எனர்ஜி வேணும். வருஷத்தில் 2 தடவை ஃபீட் பண்ணணும். எல்லா கலரும் போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. வின்டரில் ஐயோ பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ராயல் ஜூப்ளி எப்போவுமே பூ இருக்கும். கண்டினியூஸ் ப்ளூமிங்னு சொல்கிறது இதுதான். ரோஜா செடியெல்லாம் தலைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2வது ஃபுட் கொடுத்தா தான் நிறைய பூக்கும். வண்ணங்கள் இல்லாததுனால எம்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். சால்வியா ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு. இப்போ அதை கீழே வரைக்கும் வெட்டி விடணும். அப்போ தான் மறுபடியும் தளைஞ்சு ரோஜா கூட பூக்க தயாராகும். முதல்ல பண்ண வேண்டியது டெட் ஹெட்டிங். எந்த இடத்துல 5 இலை பார்க்குறீங்களோ அந்த இடத்துல கட் பண்ணணும். பண்ணியாச்சு. 2வது இந்த செடியையும் கட் பண்ண போகிறேன். இது கட் பண்ணி விட்டால் தான் மறுபடியும் கீழேருந்து தளிர்த்து பூ பூக்கும். தரையை ஒட்டி கட் பண்ணணும். இந்த செடி வளர்க்குறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன தண்டை நட்டு வச்சாலே வந்துடும். ரோஜாவோட கம்பேனியன் பிளான்ட் இது, சால்வியா. ஆச்சு, தூக்கி போட்டாச்சு. இதோ டெட் ஹெட்டிங் பண்ணி முடிச்சாச்சு. 2வது தரையில் இருக்க குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ உரம் போட வேண்டியது தான். முதல்ல போட போகிறது போன் மீல். தூக்கி காட்டுறேன். இது 10 kg பக்கெட். இதில் எவ்வளோ போடணும், என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குங்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. செடி வேறு விட்டு நல்லா வளர்கிறதுக்கு இது ரொம்ப உதவி செய்யும். அது இல்லாமல் பூக்கிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அனிமல்ஸோட போன்லேருந்து தயாரித்த ஆர்கானிக் உரம் இது. இது ஒரு சின்ன கப்பில் எடுத்து ரோஜாவை சுற்றி தூவ போகிறேன். குழியை தோண்டி எவ்வளோ தூரம் ஆழமாக போட முடியுதோ அவ்வளோ தூரம். ஏன்னா இங்கே ஃபாக்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, மற்ற எல்லா அனிமல்ஸும் இந்த வாசனைக்கு வேண்டி கிட்ட வந்து இதை தோண்டி சாப்பிட்ரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக செடியை சுற்றி போட்டு மண்ணோட கலந்து விட்றேன். இது ஸ்லோ ரிலீஸ் ஃபெர்டிலைசர். எல்லா பக்கமும் தூவி விடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி ரோஜாவோட வேர் இதில் இருக்க சத்தெல்லாம் எடுத்துக்கும். இது மண்ணோட தரத்தையும் உயர்த்தும். 2வதாக நான் கொடுக்க போகிற ஃபுட்டு டாப் ரோஸ் ஃபுட். இது கிரானுலர் ஃபீடு, ஸ்லோ ரிலீஸ் ஃபுட்டு. இங்கே வின்டரில் எல்லா இலையும் விழுந்துட்டு ஸ்ப்ரிங்கில் தான் தளிர்க்கும். அந்த டைமில் ஃபஸ்ட்டு ஃபீடும், ஃபஸ்ட்டு சீசன் பூத்து முடித்த பின்னாடி ஜூலையில் 2வது ஃபீடும் கொடுக்கணும். இதில் என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது, எவ்வளோ அளவில் கொடுக்கணும், என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. 28 கிராம் அளவு கொடுக்கணும், அல்லது ஒரு ஹேண்ட்ஃபுல். நான் இந்த ஸ்பூனில் தலை தடவை 1 ஸ்பூன் எடுத்து ரோஜா செடியை சுற்றி ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன். ஒரே இடத்துல போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி தூவி விட்டால் தான் ரோஜா செடியோட வேரால் இதோட நியூட்ரியன்ஸை எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி தூவி விட்டுட்டு இப்போது மண்ணோட மிக்ஸ் பண்ணணும். இப்படி கலக்கிறப்ப தான் தண்ணியெல்லாம் ஊற்றுறப்போ அது சீக்கிரமாக இது மக்கி போய் இதோட சத்தெல்லாம் ரோஜா செடிக்கு போகும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது அடுத்த ஃபீட் கொடுக்க போகிறேன். அடுத்ததாக நான் கொடுக்க போகிற ஃபெர்டிலைசர் இந்த சீவீட் ஃபெர்டிலைசர். இது ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ் ஃபெர்டிலைசர். இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு இதிலே போட்டிருக்காங்க. இது வந்துட்டு க்ரோத் ஸ்டிமுலண்ட், ஃப்ரூட்ஸில் யூஸ் பண்ணலாம், வெஜிடபிள்ஸில் யூஸ் பண்ணலாம், ஆல் பர்பஸ் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணலாம். என்ன பிளான்ட்டுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதோட முக்கியமான பெனிஃபிட் ரோஜாவில் என்னென்னு உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது என்னென்னா இந்த பேசில் க்ரோத். கிராஃப்டிங் பிளான்ட்டில் எந்த ஒரிஜினல் பட்டை எடுத்து வச்சு கிராஃப்ட் பண்ணாங்களோ அந்த புது தண்டு முளைக்குது. இது இல்லைன்னா ஒரே தண்டாகவே தான் ரோஜா செடி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரோஜா செடி வச்சு 4 வருஷம் ஆச்சு, ஆனால் பேசில் க்ரோத் வரவே இல்லை. இந்த சீவீட் ஃபெர்டிலைசர் கொடுத்த பின்னாடி தான் பாருங்கள் 4 புது தண்டு முளைச்சிருக்கு. அந்த பிங்க் கலரில் இருக்கிறது எல்லாமே புது தண்டு தான்.
இந்த பக்கம் சுற்றி காமிக்கிறேன். இது புதுசாக வந்திருக்கு. என்கிட்ட இருக்கிறது 10 லிட்டர் பாட்டில். நல்லா குலுக்கிக்கணும் ஃபஸ்ட்டு. இதில் 45 ml எடுத்து 9 லிட்டரில் கலக்கணும். 45 ml அந்த வாட்டரிங் கேன் வந்துட்டு 10 லிட்டர் கொள்ளளவு பிடிக்கக்கூடியது. அதில் ஊற்றிட்டேன். இதில் மழை தண்ணி கலக்க போகிறேன். மழை தண்ணி ரொம்ப நல்லது ரோஜாவுக்கு. அதனால் எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் அதில் ஊற்றி கலந்துப்பேன். கலக்கிறதுக்கு ஒரு சின்ன வாட்டரிங் கேன் எடுத்து அதில் ஊற்ற வேண்டியது தான். ரொம்ப கஷ்டமான வேலை தான் ரோஜாவை பார்த்துக்கிறது. ஒரு குழந்தையை பார்த்துக்கிறது போல். கான்ஸ்டன்ட் அட்டென்ஷன் கொடுக்கணும். ஆனால் பூ பூக்கிறப்போ அந்த கஷ்டமெல்லாம் மறந்து போயிடுது. அதை பார்க்குறப்போ ஒரு ஹாப்பினஸ் வருது பாருங்கள். வா, அவ்வளோதான். நிறைச்சிட்டேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் ரோஜா செடிக்கு கொடுத்துட வேண்டியது தான். எங்கெல்லாம் உரம் போட்டோமோ அதை சுற்றி அதை நனைகிற மாதிரி ஊற்றணும். ரோஜாவுக்கு 2 தடவை தண்ணி விட்டால் போதும். வெயில் நிறைய இருந்ததுன்னா 3 தடவை. ஆனால் ஒவ்வொரு தடவை ஊற்றுறப்போ இந்த மாதிரி ஷ்ரப் ரோசஸ்க்கெல்லாம் 5 லிட்டர் தண்ணி விடணும். வாரத்துக்கு 2 முறை. கிளைம்பிங் ரோஜானா 10 லிட்டர் தண்ணி வாரத்துக்கு 2 தடவை விடணும். வேரில் மட்டும் தண்ணி விடுங்க. இலையில் தண்ணி படாமல் பார்த்துக்கோங்க. இல்லைன்னா டிசீஸ் தான் வரும். அதனால் அவ்வளோதான். ஒரு செடிக்கு உரம் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி 150 செடிக்கு நான் உரம் போடணும். யாரெல்லாம் வரீங்க உரம் போடுறதுக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு? வாங்க வாங்க,